friends, welcome to TTM. நான் உங்கள் உமா. So இந்த வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மேக்ஸ் PYQ சீரிஸ்ல கிளாஸ் 30 தான் பார்க்க போறோம். So இதுக்கு முன்னாடியே நம்ம இதுல 29 கிளாसेस கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது எல்லாமே மேக்ஸ் PYQ சீரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. அதே மாதிரி ரீசனிங் PYQ சீரிஸ்லயும் 29 கிளாसेस கம்ப்ளீட் பண்ணியாச்சு. So அது ரீசனிங் PYQ சீரிஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஓகேங்களா? So இது வரைக்கும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். So கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு வீடியோஸா இருந்தாலும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஓகேங்களா? சோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சோ இது போக பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள்ல 20 அதிகாரங்கள் ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது எல்லாமே திருக்குறள் அறிவோம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. அறநூல்கள் சம்பந்தமான அந்த இதுவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது எல்லாமே அறநூல்கள் அப்படிங்கிற அந்த பிளேலிஸ்ட் கீழே இருக்கு. எல்லாமே நியூ சிலபஸ் பேஸ் தான். ஓகேங்களா? சோ இன்னைக்கான கிளாஸ் பார்க்கலாம். சோ 5 கேள்விகள் 5மே பாத்தீங்கன்னா 5 டிஃப்ரெண்ட் டாபிக்ல இருந்து டிஃப்ரெண்ட் டைப்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். சோ தெளிவா கவனிங்க. சோ பாருங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन x ஸ்கொயர் மைனஸ் 25 டிவைடட் பை x பிளஸ் 3 என்பதை x பிளஸ் 5 டிவைடட் பை x ஸ்கொயர் மைனஸ் 9 ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் ஈவு என்ன? ஓகேங்களா? சோ இது பாத்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் டாபிக். என்ன சொல்லியிருக்காங்களோ அதை ஃபர்ஸ்ட் கவனிங்க. சோ என்ன சொல்லியிருக்காங்க? x ஸ்கொயர் மைனஸ் 25 டிவைடட் பை x பிளஸ் 3 இத இந்த வேல்யூ இருக்கு இல்லையா இதால டிவைட் பண்ண சொல்றாங்க. அப்ப டிவைடட் பை x பிளஸ் 5 divided by x square minus 9. ஓகேவா? சோ இப்ப divided by அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பின்னம் இருந்ததுன்னா அதை நம்ம தலைகீழா போட்டு பெருக்கிக்கலாம். அப்ப என்ன ஆகும்? x square minus 25 divided by x plus 3 into இது அப்படியே தலைகீழா போகுமா? x square minus 9 divided by x plus 5. சோ இந்த 25 நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 5 ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். சரியா? 25 5 ஸ்கொயர்னு எழுதலாம். இந்த 9 3 ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதலாம். சோ இது என்ன ஃபார்மேஷன்ல ஆயிடுச்சு? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் அப்படிங்கிற அந்த ஃபார்மேஷன் ஆயிடுச்சா? சோ இத பாத்தீங்க அப்படின்னா a பிளஸ் b இன்டூ a மைனஸ் b அப்படின்னு பிரிச்சு எழுதலாம். a க்கு பதிலா x, b க்கு பதிலா 5. அப்ப என்ன ஆகும்? x பிளஸ் 5 இன்டூ x மைனஸ் 5 divided by x plus 3. ஓகேவா? இன்டு அதே மாதிரி இதையும் பிரிச்சு எழுதுங்க. x plus 3 இந்த இடத்துல 3 வந்துரும். ஓகேவா? x plus 3 x minus 3 divided by x plus 5. So x plus 5 x plus 5 cancel ஆயிரும். x minus 3 sorry x plus 3 x plus 3 cancel ஆயிரும். மீதி என்ன மட்டும் இருக்கும்? x minus 5 இருக்கு, x minus 3 இருக்கு. மீதி எல்லாமே கேன்சல். ஓகேங்களா? சோ இந்த ஆன்சர் வந்து எந்த ஆப்ஷன்ல வருதுன்னு பாருங்க. ஆப்ஷன் B ல தான் வருது. சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் B. ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்த क्वेश्चन பாருங்க. ரொம்ப 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 சிம்பிளான क्वेश्चन, பெர்சன்டேஜ் क्वेश्चन. சோ பாருங்க a இன் 10% என்பது b இன் 12%க்கு சமம் எனில் a இன் 15% b இன் எந்த சதவீதத்துக்கு சமம்? சோ a இன் 10% இன் அப்படினாலே மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு அர்த்தம். அப்ப a இன்டு 10% 80 அப்படின்னா ஈக்குவல் டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இந்த இதுக்கெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன், அதாவது ஆஃப் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன், ஈக்குவல் டுன்னு அவங்களே இங்கிலீஷ்ல கொடுத்திருக்காங்க பாருங்க. 80 ஈக்குவல் டு b இன் 12%. சோ a ஓட 10% அப்படிங்கிறது b ஓட 12%. இத ரெண்டையுமே 2ஆல டிவைட் பண்ணுங்க. என்ன ஆகும்? a இன் 5% வரும். இந்த சைடு பாத்தீங்கன்னா b இன் 6% வரும். ஏன்னா அந்த 10% 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 5%, 12% 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 6%. இப்ப என்ன பண்ணணும்? 15% கேக்குறாங்க. அப்ப 5ல இருந்து 15 எப்படி வரும்? 3ஆல பெருக்குனா வரும். அப்ப a இன்டு 15%. இத 3ஆல பெருக்கியாச்சு. அப்ப இதையும் 3ஆல பெருக்குங்க. b இன்டு 18%. அப்ப a இன் 15% என்பது b இன் எத்தனை சதவீதத்துக்கு ஈக்குவல்? 18%க்கு ஈக்குவல். ஆப்ஷன் B தான் ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளா போட்டுலாம் இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாமே. ஓகேவா? அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா? அடுத்த क्वेश्चन பாருங்க. 72 மற்றும் 108 ஆகிய எண்களால் சரியாக வகுபடக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண். சோ இந்த இடத்துல மட்டும் கவனிங்க. மிகச்சிறிய கேக்குறாங்களா மிக பெரிய கேக்குறாங்களா அப்படின்னு பாருங்க. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி 5 இலக்க எண் 4 இலக்க எண் இதெல்லாமே கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த क्वेश्चनக்கு நம்ம LCM கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். இது வந்து HCF and LCM டாபிக். ஓகேவா? சோ அப்ப 72க்கும் 108க்கும்
நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். சோ எப்பயும் போல சிம்பிளான நம்பர்ஸாலேயே போடுங்க. பாருங்க 2ஆல போட்டீங்க அப்படின்னா இது 36, இது 54. மறுபடியும் 2ஆல போட்டீங்க அப்படின்னா இது 18, இது 27. ஓகேவா? சோ இது 9ஆல போட்டீங்க அப்படின்னா இது 2, இது 3. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இதை வந்து காமனான நம்பரால போட முடியாது. இப்ப இது எல்லாத்தையும் பெருக்குங்க. பாருங்க 2 2 4 4 36, 36 × 2 72, 72 × 3 என்ன வரும், 216 வரும். ஓகேவா? சோ அப்ப 216 அப்படிங்கிறது எல்சிஎம் வேல்யூ. சோ ஒவ்வொன்னாலையும் வகுபடக்கூடிய அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? சோ அப்ப மிகச்சிறிய 5 இலக்க எண் என்னன்னு நமக்கு தெரியணும். ஓகேவா? சோ மிகப்பெரியன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, மிகப்பெரிய 5 இலக்க எண், மிகப்பெரிய 4 இலக்க எண்ணு சொல்லிட்டாங்க அப்படின்னா, மிகப்பெரியன்னு கொடுத்துட்டு பக்கத்துல என்ன டிஜிட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 5 இலக்கம்னா 5 9 போடணும், 4 இலக்கம்னா 4 9 போடணும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி 9ன்னு போட்டாவே அது மிகப்பெரிய நம்பர்னு வந்துடும். ஆனா மிகச்சிறிய எண்ணு கேட்டாங்க அப்படின்னா முதல்ல எப்பயுமே 1. ஓகேவா? அதுக்கப்புறம் மீதி எத்தனை டிஜிட் வரும், 5 டிஜிட்ல ஆல்ரெடி 1 எழுதியாச்சு, மீதி 4 டிஜிட் வருமா, அந்த 4க்குமே 0 0ன்னு போட்டிருக்கு. ஓகேங்களா? சோ இது வந்து மிகச்சிறிய எண். இதுவே 6 டிஜிட் கேட்டாங்க அப்படின்னா முதல்ல 1, மீதி இருக்க 5 டிஜிட்டுக்குமே 0. இதுவே 4ன்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் 1, மீதி இருக்க 3 டிஜிட்டுக்குமே 0. இந்த மாதிரி மிகச்சிறிய எண்ணா இந்த மாதிரிதான் போடணும். ஓகேவா? இப்ப மிகச்சிறிய எண்ணை 72 108ஆல டிவைட் ஆகுற மாதிரி கண்டுபிடிக்கணும். நம்ம ஒட்டுக்கா எல்சிஎம் வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம். அப்போ மிகச்சிறிய எண் டிவைடட் பை இந்த வேல்யூ இருக்கு இல்லையா, 216ஆல டிவைட் பண்ணுங்க. 1 டிவைட் ஆகாது, 10 டிவைட் ஆகாது, 100 டிவைட் ஆகாது, 1000த்துல 4 டைம் போடலாம். ஓகேங்களா? சோ 4 டைம் போட்டீங்க அப்படின்னா 864ன்னு கிடைக்கும். சோ இதை கழிச்சிங்க அப்படின்னா 136ன்னு கிடைக்கும். ஓகேவா? சோ இந்த இடத்துல போடணும். ஓகேவா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா இந்த 0 கீழே இறங்கிரும். இப்ப 6 டைம் போடலாம். 6 டைம் போட்டீங்க அப்படின்னா 1296ன்னு வரும், மீதி 64ன்னு வரும். நார்மலா மிக பெரிய நம்பர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை கொண்டு போய் அப்படியே இந்த நம்பர்ல கழிச்சிருவோம். சோ ஈஸியா கிடைச்சிரும். பட் இந்த மாதிரி சின்ன நம்பர் இருந்தது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்பயுமே இப்போ 1000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சரி 10,000 இருக்கா, அந்த இடத்துல 10,000த்துல இருந்து 1 மட்டும் கழிச்சிங்க அப்படின்னா அது என்ன ஆயிரும், இந்த மாதிரி வந்துடும். சோ இது என்னது, 4 இலக்கம் மிகப்பெரிய, 4 இலக்கமா வந்துடும். அது மிகப்பெரிய எண்ணோ சிறிய எண்ணோ, பட் எதுவா இருந்தாலுமே இதுல இருந்து 1 கழிச்சா கூட உங்களுக்கு என்ன ஆயிடுது, அது டிஜிட்டே மாறிடுது இல்லையா? அதனால என்ன பண்ணணும்னா 64 கூட எந்த நம்பரை கூட்டும் போது அது 216ஆல டிவைட் ஆகுதோ அந்த நம்பரை தான் கொண்டு போய் இது கூட கூட்டணும். ஓகேவா? சோ கழிக்கிறதுக்கு பதிலா கூட்டணும். மிகப்பெரிய எண்ணுனா மீதிய கழிக்கணும். ஓகேவா? மிகச்சிறிய எண் அப்படின்னா அந்த மீதி கூட எதை கூட்டும் போது அது அந்த எல்சிஎம் வேல்யூவால டிவைட் ஆகுதோ அந்த நம்பரை கொண்டு போய் அந்த மிகச்சிறிய எண் கூட கூட்டிக்கணும். இதுதான் ரெண்டுக்குமான வித்தியாசம். தெளிவா கவனிச்சு போடுங்க. ஓகேவா? சோ அப்ப 64 கூட எந்த நம்பரை கூட்டினா அது 216ஆல டிவைட் ஆகும், 152 கூட்டினா 216ஆல டிவைட் ஆகும். சோ அப்ப 10,000 கூட நம்ம என்ன பண்ணணும், 152 கூட்டணும். கூட்டினீங்க அப்படின்னா 10,152ன்னு கிடைக்கும். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடிய மிகச்சிறிய 5 இலக்க எண். ஆப்ஷன் சி 10,152. ஓகேவா? புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, 45 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு இடைக்கண்டத்தின் இருபுற ஆரங்கள் முறையே 28 சென்டிமீட்டர் மற்றும் 7 சென்டிமீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் கன அளவு. சோ இடைக்கண்டம் கொடுத்திருக்காங்க, உயரம் 45 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க, இருபுற ஆரம் அப்ப கேபிட்டல் ஆர் 28 சென்டிமீட்டரும் ஸ்மால் ஆர் பாத்தீங்க அப்படின்னா 7 சென்டிமீட்டரும் கொடுத்துட்டாங்க. சோ இடைக்கண்டத்தோட கன அளவு கேட்கிறாங்க. ஓகேங்களா? சோ இடைக்கண்டத்தோட கன அளவு ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா 1/3 × πh × r² rr plus r². இதுதான் பாத்தீங்கன்னா இடைக்கண்டத்தின் கன அளவு. சோ கன அளவு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சா போதும், அப்படியே கொண்டு போய் எல்லாத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணா போதும். பாருங்க 1/3, பைக்கு பதிலா 22/7, ஹெச்சுக்கு பதிலா 45, கேபிட்டல் R², 28², கேபிட்டல் R 28, ஸ்மால் r 7,
ஸ்மால் ஆர் 7 ஸ்கொயர். ஓகேவா? சோ இப்ப பாருங்க இதை 3ஆல் அடிச்சீங்கன்னா இது 15 டைம் கிடைக்கும். அப்ப 22 × 15 டிவைடட் பை 7. இது என்ன ஆகும்? 28 × 28. சோ 784 பிளஸ் 28 × 7 196. 7 ஸ்கொயர் 49. சோ 22 × 15 டிவைடட் பை 7. இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 1029 கிடைக்கும். சோ 7ஆல அடிச்சீங்க அப்படின்னா 147 கிடைக்கும். சோ 22 15 147 இது எல்லாத்தையும் பெருக்கி பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் 48,510 கிடைக்கும். ஓகேவா? சோ நல்லா பெருக்கிட்டு ஆன்சர் சொல்லுங்க. சோ 48,510 இது வந்து கன சென்டிமீட்டர் இல்லைன்னா சென்டிமீட்டர் கியூப்னு வரும், ஏன்னா கன அளவு இல்லையா? சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 48,510 சென்டிமீட்டர் கியூப். ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு என்னது? அளவியல்ல 3D டாபிக். ஓகேவா? அடுத்த क्वेश्चन பாருங்க. சோ கடைசி क्वेश्चन ஏபிஜிபி क्वेश्चन. ஓகேங்களா? சோ ஒரு ஏபியில் 10 மற்றும் 10வது உறுப்புகளின் விகிதம் 8:11 எனில் அக்கூட்டு தொடரில் 6 மற்றும் 16வது உறுப்புகளின் விகிதம் என்ன? சோ எந்த உறுப்பு கேட்டாலுமே நமக்கு என்ன தெரியணும்னா ஏவும் டியும் தெரியணும். ஏன்னா உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா a + n - 1 × d. ஓகேவா? சோ n அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க, 10 14 6 16ன்னு கொடுத்துட்டாங்க. ஏவும் டியும் அப்ப கொடுத்திருக்கிறதுல தான் இருந்துதான் கண்டுபிடிக்கணும். சோ T10 = T14. இந்த ரெண்டோட விகிதம் பாத்தீங்க அப்படின்னா 8:11. இப்ப T10 அப்படிங்கிறது இந்த இடத்துல n-க்கு பதிலா 10ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. என்ன ஆகும்? a + 10 - 1 9d. அதுக்கப்புறம் இது என்ன ஆகும்? a + 14 - 1 13d = 8:11. ரெண்டு விகிதம் ஈக்குவல் டுல இருந்தது அப்படின்னா இதை நம்ம விகித சமன்னு சொல்லலாமா? அப்ப விகித சமன் விதி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கடைசி ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சர் சென்டர் ரெண்டையும் பெருக்கி வர்ற ஆன்சருக்கு ஈக்குவல். அப்ப 11 × a + 9d = 8 × a + 13d கிடைக்கும். சோ 11 உள்ள பெருக்குங்க, 11a + 99d = 8 உள்ள பெருக்குங்க, 8a + 13 × 8 என்ன வரும்? 104d வரும். ஓகேவா? சோ இப்ப ஏலாம் ஒரு சைடு, டி எல்லாம் ஒரு சைடு. அப்ப 11a - 8a 104d - 99d. இது என்ன ஆகும்? 3a வரும், இது 5d வரும். ஓகேவா? சோ இப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், d இந்த சைடும் 3 அந்த சைடும் கொண்டு போங்க. அப்ப a/d = 5/3 கிடைக்கும். இந்த மாதிரி கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம a-க்கு பதிலா மேல இருக்க வேல்யூவும் d-க்கு பதிலா கீழே இருக்க வேல்யூவும் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப a-க்கு பதிலா 5, d-க்கு பதிலா 3ன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. இப்ப என்ன கேள்வி கேக்குறாங்க? 6 16வது உறுப்பு. அப்ப 6வது உறுப்பு T6க்கும் T16க்கும் விகிதம் கேக்குறாங்க. சோ a + 6 - 1 5d a + 16 - 1 15d. ஓகேவா? சோ இப்ப a-க்கு பதிலா d-க்கு பதிலா சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க. a-க்கு பதிலா 5 5 × d-க்கு பதிலா 3. a-க்கு பதிலா 5 + 15 × d-க்கு பதிலா 3. ஓகேவா? சோ இது என்ன ஆகும்? 5 + 15 = 5 + 15 × 3 45. சோ இது 20, இது 50. சோ ரெண்டையுமே காமனா டிவைட் பண்ற நம்பர் இருந்தா டிவைட் பண்ணிக்கலாம். சோ ரெண்டுமே 10ஆல டிவைட் ஆகும். சோ ரெண்டு சைடு 10ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 20/10 50/10ன்னு கிடைக்கும். சோ 0 0 அடிஞ்சிரும். சோ 2:5ன்னு கிடைக்கும். இதுதான் பாத்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு உறுப்புக்கான விகிதம். ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி 2:5. புரியுதுங்களா? சோ இதை வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஏபிஜிபி டாபிக் தான் இருந்தாலுமே நம்ம இவங்க விகிதம் கொடுத்திருக்கிறதால ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக் யூஸ் பண்ணி நம்ம இதை சால்வ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? புரியுதுங்களா? இதோட பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடியுது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? சோ அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.